இப்போது வரலட்சுமி பூஜை முடிச்சுட்டு புனர்பூஜை வந்துட்டு 3வது நாள் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ ஃபோட்டோ வச்சு பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கே பிரிச்சுருவாங்க. நம்ம கலசம் வைக்கிறதால 3வது நாள் தான் பிரிக்கணும். அந்த 3வது நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச பூ எல்லாமே எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சுட்டு அன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச என்ன நிவேத்தியமோ அது பாலோ பழமோ ஏதோ வச்சுட்டு நம்ம வந்துட்டு தூப தீபம் காமிச்சிட்டு சாமியை வந்துட்டு கொஞ்சம் நேரம் பூஜை ரூமில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலசத்தை பிரித்து நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த அரிசி ட்ரம்மில் வச்சிடணும். வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அதிலே இருக்கட்டும். அப்புறம் 5வது நாள் வந்துட்டு அதில் உள்ள பொருள்லாம் போட்டிருப்போம் இல்லையா, காயின் கதவுல கருகமணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த அரிசியை வந்து வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்கு யூஸ் பண்ணுங்க. ஆமாம், அம்பாலாக பாவிச்ச அந்த தேங்காவை வந்துட்டு காரத்துக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்வீட் செஞ்சு தான் சாப்பிட்ணும். ஸ்வீட் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து வீட்டில் உள்ள ஆளுங்க மட்டும் சாப்பிடுங்க, வெளி ஆளுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நாம் அம்பாளுக்கு கட்டின அந்த மஞ்சள் கயிறும் நாம் கட்டிக்கிட்ட அந்த நோன்பு கயிறையும் கழட்டி வந்துட்டு நீங்கள் வெளியில் எங்கேயும் தூக்கி போடாமல் செடி இருக்கும்